இங்க பாருங்க இவ்வளவு வீடுகள் இருக்க இடத்துல நம்ம சைட்டுல பாருங்க எவ்வளவு வீடு வந்துருச்சுன்னு பாருங்க. எல்லாருமே வீடு கட்டிட்டு குடிவர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வீடு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி phase 1 phase 2 போடும்போது இவ்வளவு வீடுகளே இல்லங்க, ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காலியா இருந்துச்சு. இன்னைக்கு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு வீடுகள் வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. வெறும் 23 லட்சத்துல தனி வீடு உங்களுக்கு கட்டி கொடுத்துறாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே 23 லட்சத்துல தனி வீடு சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. 30 லட்சத்துல 2 BHK வாங்கிக்கலாங்க. இந்த அருமையான ஒரு லொகேஷன், உடனே வீடு கட்டிட்டு வர மாதிரி லொகேஷன் இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சூப்பரா இருக்கும், இடமா வேணாலும் தராங்க. 13 லட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்கி போட்டுலாங்க. அருமையான ஒரு லொகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் டீடைல்ஸ் வீடியோக்குள்ள சொல்லிருக்கேன், போய் பாருங்க. இது கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடுங்க. நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரூர் ரோடு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு அதுல போயிட்டு உங்களுக்கு கொட்டமேடு அந்த ஜங்ஷன்ல போய் கனெக்ட் ஆயிருங்க. நேரா பாத்தீங்கன்னா GST ல போயிட்டு இந்த சைடு கனெக்ட் ஆகுது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நேரா 10 கிலோமீட்டர் கூடுவாஞ்சேரி. அப்படியே ரைட்ல கண்டிகை போனீங்கன்னா அதுவும் 10 கிலோமீட்டர். அது வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல கனெக்ட் ஆயிரும். இப்ப இந்த ரோட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அதாவது கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பமும் கனெக்டிவிட்டி இருக்கு, அந்த பக்கம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடும் கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பக்காவா இருக்குங்க. அந்த சைடும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அதே மாதிரி கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடும் பாத்தீங்கன்னா பக்கா டிரான்ஸ்போர்ட். இங்க பாருங்க, பஸ் ஃபெசிலிட்டி திருப்பூரூர் போற வண்டி உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க அங்க பாத்துருப்பீங்க பஸ் ஸ்டாப், அங்க பஸ் நின்னு தான் போகுது. ஈஸியா பாத்தீங்கன்னா நீங்க போக முடியும். பஸ் ஃபெசிலிட்டி இதே மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி. லோ பட்ஜெட்னா எப்பவுமே நம்ம பிளாட்டை சொல்லுவோம். இன்னைக்கு வீடே லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதை பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியால நம்ம கூடுவாஞ்சேரியிலயும் கொண்டு வந்திருக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. எப்ப நம்ம சைட்டு கொடுத்தாலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடோட தான் ஜெகஜோதி நம்ம சைட்டை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம நெல்லிக்குப்பத்துல கொடுத்தோம், அங்கேயே சக்சஸ். இன்னைக்கு எங்கடா வந்திருக்கோம்? நம்ம கிளாம்பாக்கத்து பேக் சைடு. கிளாம்பாக்கத்துக்கு பேக் சைடுல நம்ம இருக்கிறோம். இதுவுமே சக்சஸ், ஃபுல்லா வீடு வந்துருச்சு. வெரி சக்சஸ். சூப்பர்ண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி ஒரு தடவை கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. ஆக்சுவலி நம்ம கம்பெனி நேம் VSPN Group. VSPN Groupங்கிறது ஆல்மோஸ்ட் சென்னையில எல்லாத்துக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம ஒரு 26 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கும். சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 250 லேஅவுட் பக்கமா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி லேஅவுட், பிளாட், இண்டிவிஜுவலா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு 250 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த எல்லாமே நாங்க பண்ணது எல்லாமே ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இப்படி லேஅவுட்டா தான் பண்ணோம். இப்பதான் ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் ஒரு மெகா டவுன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரே இடத்துல ஒரு 2000-3000 குடும்பத்தை ஒரே இடத்துல வர வைக்கணும். அதுக்கான அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த பிளானிங்ல தான் இந்த டவுன்ஷிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இந்த இடத்துல ஒரு 2000-3000 குடும்பம் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் 1 இயர் தான் ஆகுது. நீங்களே எடுத்தீங்க, நம்ம சேனல்லே எடுத்தாங்க. லான்ச்சிங் அப்ப எடுத்தாங்க. சான்ஸ் கிடக்கும்போது என்ன இவரே வந்து கேக்குறாரு, என்னங்க ஒண்ணுமே இல்ல காடு மாதிரி இருந்து இன்னைக்கு இவ்வளவு வீடாக்கி ஃபுல்லா வீடு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு உள்ள கார் வரும்போதே பார்த்தோம். இப்ப இந்த சரௌண்டிங்ல மக்கள் ஏன் வர்றாங்க, இவ்வளவு பேர் ஏன் ஃபாஸ்டா வீடு கட்டுறாங்க அப்படின்றத சொல்லிருங்க. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் திங் இந்த நம்ம சூஸ் பண்ற லொகேஷன். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு லொகேஷன் பிரைம் லொகேஷன் சூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே சென்னை லிமிட். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் லொகேஷன் லேண்ட்மார்க் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம GST இருந்து மொத்தம் 3 ஆக்சஸ்ல வரலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் போற ரோட்ல தாகூர் மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்து கண்டிகை ஜங்ஷன், VITக்கு முன்னால கண்டிகை ஜங்ஷன் வரும். கண்டிகை ஜங்ஷன் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வர வழியில தான் IIIT காலேஜ், அடையார்ல இருக்கிற IIIT காலேஜ் நம்ம சைட்டுக்கு வழியில தான் இருக்கு. அதை பார்த்திருப்பீங்க. வரும்போது எல்லாம் பார்த்துட்டு தான் வருவீங்க. 5000 போலீஸ் கோட்டர்ஸ் அங்க தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வர வழியில தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெகா டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு கீரப்பாக்கத்துல பாபா கோயில் முன்னாடி ஒரு டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மினி டூரிஸ்ட் பிளேஸா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே நீங்க வர வழியில பாத்து எல்லாமே நம்ம சைட்டுக்கு வர வழியில தான் இருக்கு. இன்னொன்னு நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா சென்னையிலே நம்பர் 1 ஸ்கூல், நம்பர் 1 காலேஜ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துல போயிடலாம். நீங்க இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல், SRM நெல்லிக்குப்பம் ரோட்ல இங்க இருந்து என்ன ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். நீங்க வர வழியில கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், தாகூர் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறமேட்டு VIT காலேஜ், IIIT காலேஜ், இதுக்கு சைட்டுக்கு பேக் சைடு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜ் ஸ்கூலோட ஒரு ஹப்புங்க இந்த ஏரியா. கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஆக்சஸிபிலிட்டி. இப்ப நான் சொன்ன 3 ரூட்டுமே பஸ் ரூட் தான். எல்லாமே பஸ் ரூட் தான். நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம பஸ் வருது. உங்களுக்கு சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் பஸ். தாம்பரத்துல இருந்து நம்ம சைட்டுக்கு வருது, செங்கல்பட்டுல இருந்து நம்ம சைட்டுக்கு வருது. பிளஸ் இன்னொன்னு நீங்க கண்டிகையில இருந்து இப்ப நீங்க வர ரோடு கல்வாய் வரைக்கும் போற ரோடு தான் 100 ஃபீட் ரோடா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 2 முக்கியமான ரோட கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிங் ரோட்ல நம்ம இருக்கோம். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இப்போ நீங்க சிட்டிக்குள்ள போகணும், வேளச்சேரி, ஈசிஆர் அந்த சைட்லாம் போகணும் அப்படின்னா இப்ப இருக்க நல்ல தாம்பரம் போய் தான் போகணும். பட் இந்த ரோட போட்டுட்டாங்கன்னா கண்டிகையில இருந்து அப்படியே பொன்மார் வழியா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரம், வேளச்சேரி சிட்டிக்குள்ள நீங்க போயிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஆக்சிபிலிட்டிஸான ஒரு ஏரியா. மெயினா ஐடி பீப்புள்ஸ்க்கு ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய சிறுசேரி ஐடி பார்க் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாமே இங்க இருந்து ஒரு அதிகபட்சமா ½ hourல உங்களுக்கு ரீச் பண்ணிடலாம். நீங்க எல்லா ஏரியாவுக்கும்
எல்லா அம்யூனிட்டிஸோட எல்லாம் இருக்கும்போது ஏன் மக்கள் வரமாட்டாங்க, வீடு கட்ட மாட்டாங்க? அதனால தான் இவ்வளவு வீடு மக்கள் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. 50+ வீடு வந்திருக்கு. சூப்பர். இந்த வீடு எல்லாமே ஜஸ்ட் லைக் வாங்கி சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் கட்டி போறவங்க கிடையாது. எல்லாமே மக்கள் குடி எல்லாமே மக்கள் வரத்துக்காக கட்டி வச்சிருக்காங்க. ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் போற பசங்க இருப்பாங்க, ரெண்டாவது ஏஜ்டு பீப்புள்ஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, அது இல்லாம மிட் ஏஜ்ல வேலைக்கு போறவங்க, பிசினஸ் இது ஓரியன்டா மக்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமான எல்லா வசதியும் இப்ப மேஜர் பர்சன்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த வசதி தேவைப்படும், சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் வசதி தேவைப்படும், வேலைக்கு போறவங்களுக்கு போக்குவரத்து தேவைப்படும். இது எல்லாமே 100% உள்ள ஏரியா. இந்த ஏரியா நீங்க வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு 24 hours உங்களுக்கு எல்லாமே உள்ள எல்லா வசதியும் உண்டு உங்களுக்கு. கண்டிப்பா. ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே வாங்கி இவ்வளோ ஃபாஸ்டா ஜஸ்ட் 1 இயர்ல 500 பிளாட்டுக்கு மேல சேல் ரேட் ஆகி ஒரு 50 வீடு மேல வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் இதுதான். அதுக்கு காரணம் இதுதான். நம்ம சூஸ் பண்ற லொகேஷன் தான். ஓகே, இப்போ நம்ம சைட்டோட நேம் என்னங்க? நம்ம சைட் விஜயா டவுன். நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாவே தெரியும். பிஎஸ்பிஎன் குரூப்போட விஜயா டவுன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கண்டிப்பா. இப்போ இது என்ன அப்ரூவல்ல நம்ம கொடுத்திருக்கோம்? இது ஆக்சுவலி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல்ல தான் கொடுத்திருக்கோம். பக்காவான கவர்மெண்ட் அப்ரூவல்லே வந்திருக்கு. அப்ரூவல். சூப்பர். நான் எவ்வளவு பிளாட்ஸ் நம்ம இதுல ஆக்சுவலி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா phase 1 phase 2 phase 3 சோல்ட் அவுட். இது வரைக்கும் ஒரு 500 பிளாட் சோல்ட் அவுட். இப்போ phase 4 கமிங் சண்டே லான்ச் பண்றோம். phase 4 லான்ச் பண்றோம். அதுல ஒரு 150 பிளாட் லான்ச் பண்றோம். phase 4ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 23 லட்சம் ரூபாயில இருந்து இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு. 23 லட்சம் ரூபாயில இருந்து இண்டிவிஜுவல்ஸ். அபார்ட்மெண்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் தனி வீடு 23 லட்சம் ரூபாய் தான். 23 லட்சம் ரூபாய் தான். சரிங்க. இது வந்து சிங்கிள் பெட்ரூம் 23 லட்சம் ரூபாய். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் 450 பில்டப். இது வந்து 23 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே டபுள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா வெறும் 30 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். இண்டிவிஜுவல்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். சூப்பர். இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லப்பா எனக்கு இதை விட பெரிய வீடு பெரிய பட்ஜெட்ல வேணும்னா அவங்க பட்ஜெட்ல எப்படி அவங்க கேக்குறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி கட்டி கொடுத்துருவோம். இங்க நம்ம சைட்லயே பாத்தீங்கன்னா வெறும் 20 லட்சம் ரூபாயில இருந்து 1.25 கோடி வரைக்கும் வீடு கட்டிட்டு இருக்காங்க மக்கள். கட்டிட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு அவங்க கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். மினிமம் இதுல கட்டி குடி வந்துட்டாங்களா? ஆல்ரெடி வந்துட்டாங்க. நீங்க அடுத்து 2 மாசம் 3 மாசம் பார்த்தா இந்த 50 பேர் உள்ள வந்துருவாங்க. ஒண்ணு சிம்பிளான விஷயம் தான். ஒரு 50 ஃபேமிலி உள்ள வந்துருச்சுன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர் கணக்கு வச்சீங்கன்னா ஒரு 200-250 பேர் இந்த இடத்துல நடமாட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஏரியா எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மெண்ட் எல்லாமே ஒண்ணு. இன்னொன்னு மக்கள் வர அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஒன்னா கொண்டு வரும். இப்போ பேசிக்கான நீட் என்ன? ஒரு மளிகை கடை, ஒரு மெடிக்கல் ஷாப், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மக்கள் வர எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள வந்துரும். 2 விஷயத்துக்காக அந்த டவுன்ஷிப் முடியும் போது நீங்க 2 விஷயத்துக்காக வெளில போற மாதிரி இருக்கும். ஒன்னு நீங்க பண்ற பிசினஸ் ஜாப், ரெண்டாவது பசங்களோட காலேஜ். இது 2 விஷயத்தான் வெளில போற மாதிரி இருக்கும். இன்னும் 3-4 வருஷத்துக்கு அப்புறமே எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள ஸ்கூல்ல இருந்து பார்க், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே உள்ள வந்துரும். பட் மக்கள் வர 1 by 1. ஏன்னா மக்கள் வராம எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சுட்டு வேஸ்ட். அதுக்கு தகுந்தாப்புல காசு ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாமே உங்க அதுதான் ஒண்ணு இல்ல. இப்ப நான் வந்து அம்யூனிட்டிஸ் கேட்டட் கம்யூனிட்டி டெவலப் பண்ணணும்னா எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ள கொண்டு வந்தா எனக்கு 50 ல இருந்து 70 கோடி எனக்கு தேவைப்படுது. 70 கோடி நான் கடன் வாங்கி போடுறேன்னா அதுக்கு வட்டி பிளஸ் அது கடன் வாங்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல தான் ஏத்துவேன். பிளஸ் என்னோட மார்ஜின், எங்களுடைய மார்ஜின் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்ல ஏத்தும்போது இன்னைக்கு 2000 ரூபாய் விற்கிறது வந்து அப்போ வந்து 6000 7000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 6000 7000 போடும்போது எல்லாராலையும் அந்த பட்ஜெட் அடாப்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 70% மக்களால அப்படி அடாப்ட் பண்ண முடியாது. வெறும் 20 ல இருந்து 30% மக்களால தான் வாங்க முடியும். ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாம் கிடைக்கணும் அப்படிதான் நோக்கம். எல்லாரும் வீடு வாங்கணும் ஆசைப்படுற எல்லாருமே வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்தா மட்டுமே அவங்களால பண்ண முடியும். அதனால நம்ம இந்த செலவுலாம் பண்ணாம முதல்ல மக்களை 1 by 1 உள்ள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த செலவு கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துருமே. மக்கள் வர அதுக்கப்புறம் டெவலப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா நான் எதுவும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக் டெவலப். இன்னைக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு பேசிக்கா என்ன அம்யூனிட்டிஸ் வேணுமோ அது இருக்கு. ரோடு இருக்கு, ஈபி லைன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, தண்ணி வசதி எல்லாமே இருக்கு. செக்யூரிட்டி 24 hours செக்யூரிட்டி இருக்கு. ஷாப் கட்டிட்டு இருக்கோம். இன்னொரு 1 மாசம் 2 மாசம் ஷாப் ஓபன் ஆயிரும். எல்லாமே வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ பக்காவான ஒரு லொகேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. ரேட்டுமே பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய பட்ஜெட்லயே கொடுத்துறாங்க. பட்ஜெட். இதுல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? லோன்ங்கிறது வந்து எல்லா பேங்க்லயுமே பண்ணி கொடுக்குறோம் எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க, ஐடி ஃபைல் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொருத்தங்க பார்த்தவங்க ஏதோ கையில ஹேண்ட் கேஷ் சேலரி வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு லோன் பேங்க்ல பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். நாமளும் பண்ணணும். எல்லா பேங்க் ஃபினான்ஷியலையும் சேர்த்து எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கணும். கையில வெறும் 2 ல இருந்து 3 லட்சம் இருந்தா போதும். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பெட்ரூம் அவங்களால இண்டிவிஜுவல்ஸ் வாங்கி 2-3 லட்சம் ரூபாய் இருந்தா வீடே வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல் மீதி வந்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். சரிங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடா வேணாங்க, எனக்கு இடமா கொடுங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் என் பிள்ளைகளுக்கு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளவு வரும்? மினிமம் 13 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இடம் வாங்கிக்கலாம். ஒரு இடம் வாங்கிக்கலாம். மினிமம் 13 லட்சம் ரூபாயில இருந்து 60 லட்சம் வரைக்கும் பட்ஜெட் இருக்கு. நீங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கலாம். பிளாட்டா வாங்கிக்கலாம். அது நீங்க எங்கேயோ போய் இன்னும் டெவலப் ஆகுமோ ஆகாதோ அப்படின்ற பயத்தோட எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல கரண்டா அப்ரிசியேஷன் நல்லா இருக்கிற இடத்துல வாங்கி போடுறீங்க. கண்டிப்பா வாங்கி போடலாம். அது ஒரு டவுன்ஷிப் வாங்கி போடுறீங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. நல்ல சைட்டு எல்லாமே லோனும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல
என்ன வேணும், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா சென்னையில இருந்து எல்லா ஏரியாவில இருந்தும் ஃபேமிலியோட வராங்கன்னா ஃப்ரீ கேப் சைட் விசிட் நாம ப்ரொவைட் பண்றோம். சூப்பர். அவங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு 100% எல்லாருக்கும் சைட் ரொம்ப பிடிக்கும். யாருமே இந்த சைட்டை வந்து பார்த்துட்டு ஐயோ எனக்கு பிடிக்கலன்னு போனது கிடையாது. எனக்கு பட்ஜெட் இல்ல, எனக்கு அமௌண்ட் இல்ல, எனக்கு லோன் இப்படிதான் போயிருக்காங்களே தவிர பட் நம்ம கிட்ட வந்து சைட் எல்லாமே பிடிக்கும். அப்படி பண்றதுனால தான் எனக்கு ஒரு வருஷத்துல இப்ப இருக்க காம்படிட்டிவ்ல 500 பிளாட் என்னால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். கண்டிப்பா. நான் ஒரு பிளாட் 2 பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணல, 500 பிளாட் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இதே நீங்க ஒரு வருஷம் முன்னால நீங்க லாஸ்ட் இயர் எடுக்கும்போது இந்த சைட் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம்னா அதுக்கு இந்த ரீசன் தான் காரணம். சூப்பர். நல்ல சைட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே சூப்பரான சைட்டு. இதுக்கு முன்னாடி இவங்க போட்ட லே அவுட்டும் ஃபுல்லா வீடுகள் தான் சரிங்களா. எல்லாம் சோல்ட் அவுட் அப்படின்றத விட ஃபுல்லா வீடு வந்துருச்சு. அதுதான் முக்கியமான விஷயமே. அதே மாதிரி இதுவுமே இன்னும் நிறைய வீடுகள் வரப்போகுது. மிஸ் பண்ணாதீங்க. கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உடனே சைட்டை விசிட் பண்ணி உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கங்க. ஆனா ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.